தேர்தலுக்கு பிறகு தெரிஞ்ச 2026 தேர்தலுக்கு பிறகு பல செய்திகள் நமக்கு உண்மை வெளியில வரும். தத்துவ ரீதியான அரசியல் இந்த மண்ணுல முன்னிக்க போதா, இல்ல வெறும் அதிகாரத்தையும் அப்பப்ப வந்து ஸ்டார்டமோட நிக்க போதா அப்படிங்கறத இந்த மக்கள் முடிவு பண்ணுவீங்க. விஜய் என்பது தமிழ்நாட்டுக்கு இன்னொரு கருணாநிதி, இன்னொரு ஜெயலலிதா, இன்னொரு அண்ணா, இன்னொரு மு.க. ஸ்டாலின் தான். அன்டெஸ்டடா இல்லாம ஒரு கிளை கழகம் கூட இல்லாத தாவேக்காவுக்கு வந்து வெற்றி பெற்ற முடியும் அப்படின்னு நம்புறாங்களா? இல்ல கிளை கழகம் கூட இல்லாத தாவேக்காவுக்கு 70 ஓட்டு இருக்குன்னு ஒரு கிளையில. அவரே தமிழ் தேசிய தத்துவத்துக்காரர் தானே. யாரு? அண்ணன் திருமா. இல்ல அவர் என்னைக்கு இப்ப தமிழ் தேசிய தத்துவத்தை பேசியிருக்கிறாரு? அவர் பேசி பல காலம் ஆயிடுச்சு தம்பி. அதுக்கான அரசியலை நீங்க முன்னெடுத்திருந்தா நாம் தமிழருங்கிற ஒரு கட்சியே வந்திருக்காதே. அவர்களே பெரியாரை ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் போது நீங்க அவர்களுக்கு போட்டியாக வந்து பெரியார் தான் எங்க கொள்கை தலைவர்னு சொல்லும் பொழுது முதல்ல உங்களை தான் அடிக்கணும். குறைத்துக் கொண்டு விஜயை மட்டும் அடிப்பது என்ன நியாயம்? எங்களுடைய தத்துவம் இல்லாதவர்கள், தத்துவம் இல்லாதவர்களை ஏன் அடிக்கிறீங்க? உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். இது ஒரு சிறப்பு கலந்துரையாடல். ஊடகவியலாளர் திரு தமிழ் சிலம்பரசனும் நானும் ஒரு முக்கியமான விடயத்தை எடுத்து கலந்து உரையாடுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். என்ன தலைப்பு என்பதை அவர் அந்த நிகழ்ச்சிகளை வரவேற்று விட்டு அதுக்குள்ளே போயிடுவோம். வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல 2026க்கான தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ்னு அவங்கவுங்க கூட்டணியில அந்த பக்கம் அவங்களுக்குள்ள பேசி கொண்டிருந்தாலும் நாம் தமிழர் கட்சி முக்கியமாக தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து செல்லக்கூடிய பிரதான கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு பிறகாக அது தேர்தலை இதுவரைக்கும் சந்தித்தால் இந்த 2026 தேர்தலை சந்திக்கும் பட்சத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதத்திற்கு ஒரு பேராபத்து இருக்கிறது. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற பேச்சு, விவாதங்கள், நெரேட்டிவ் செட்டிங் கூட சொல்லலாம், அதெல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம வெளிப்படையா பேசுவோமே, களங்கள்ல இல்ல ஊர்கள்ல போயிட்டு பார்க்கிறோம் போது கூட பேசினா பெரும்பாலும் வயசானவர்கள்ல இருந்து பெரியவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே சொல்லக்கூடியது விஜய் வந்துட்டாரு, விஜய்க்கு ஒரு ஓட்டு போடுவோமே. விஜய் படத்துல நம்ம பார்த்துருக்கிறோம், இவங்க திமுக அதிமுக யாரும் எதுவுமே செய்யல, விஜய் நான் செய்யறாரான்னு பார்ப்போம், அதுக்காக ஓட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்ற குரல் வருது. நான் காதால கேட்டிருக்கேன், அதனால நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். இந்த மாதிரியான பேச்செல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனா அதே கிராமங்கள்ல தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றது இன்னும் ரீச் ஆகல. உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். இன்னும் கிராமங்கள்ல குக்கிராமங்கள்ல அந்த குரல் இன்னும் ஒலிக்கல, இன்னும் ஓங்கி ஒலிக்க வேண்டிய தேவை இருக்குது. இதன் அடிப்படையில 2026 தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியினோட வாக்கு சதவீதத்தை குறைத்து விடுமோ என்ற கேள்வி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பல அரசியல் ஆய்வாளர்கள் அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட்டிங்கும் இருக்கு. பல பேர் வந்து சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை தான் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்களா இருக்காங்க. விஜயை பின்பற்றக்கூடியவர்கள், மெத்த படித்தவர்களே இந்த கேள்வி கேட்கிறவங்களா இருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த பிரபலத்துவம் வந்து ஒரு நடிகரனுடைய பிரபலத்துவம் அப்படி கேட்க வைக்குதுன்னு வச்சுங்க. நான் சொல்வது போல தமிழ்நாட்டு அரசியலையும் தமிழ்நாட்டு திரைத்துறையும் ஒருபோதும் ஒதுக்கி விட்டு இங்க அரசியல் பேச முடியாது. நீங்க நான் ஏற்கனவே பதிவு பண்ண மாதிரி இப்ப நீங்க மலையாளத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, மம்முட்டி அவர்கள் நம்பர் 1ங்கிற ஒரு படத்துல சிஎம் எல்லாம் நடிச்சார், கடக்கல் சந்திரனா. ஆனா அவர் சிஎம்க்கு போட்டி போடுவாரா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, தத்துவார்த்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவர்கள் ஒரு தெளிவு பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது. சினிமா துறை என்பது வேற, அரசியல் என்பது வேறங்க. இங்க சினிமா துறையில இருந்து முதலமைச்சர்கள் பல பேர் இங்க வந்ததுனால கிட்டத்தட்ட இந்த திராவிட அரசியல் அடியொற்றி தோண்டிய காலத்திலிருந்து முதலமைச்சர் பதவிக்கு வந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில சினிமா துறையோட தொடர்புடையவங்க. நாடகத்துக்கு நாடக ஆசிரியர்களாக, திரைத்துறைக்கு திரைக்கதை ஆசிரியர்களாக இப்படி பயணம் செஞ்ச முதலமைச்சர்கள், திரைத்துறையில நடிச்சவங்க 2 பேரும் முதலமைச்சர் எல்லாருமே திரைத்துறை சார்ந்தவங்களா இருக்காங்க. இப்ப எதிர்கால முதலமைச்சரான்னு சொல்லக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய திராவிடத்தினுடைய வாரிசாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் திரைத்துறை சார்ந்துதான். அவர் என்னன்னா, முகம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக திரைத்துறையை தேர்ந்தெடுத்து வராங்க.
அது ஒன்று நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. நீங்க சொல்வது போல பிரபலத்துவம் என்பது எல்லா விதமான கிராமத்து மனிதர்களுக்கும் விஜய் என்கிற ஒரு மனிதரை தெரிந்திருக்கும். காரணம், தொலைக்காட்சி வழியாக, திரைத்துறை வழியாக இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் இந்த மண்ணில் இருந்திருக்கிறாரு. அதனால தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க சொல்வது தமிழ் தேசிய கருத்தியல் இன்னும் கிராமப்புறங்களுக்கு போகல அப்படிங்கிற ஒரு கருத்தியலும் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனா, கட்டமைப்பு ரீதியாக இன்னும் சரியாக போகலைங்கிறத உங்க பார்வையில நீங்க முன்வைக்கிறீங்க. அதற்கான விடயங்கள் இருக்கதான் செய்யும். ஏன்னா எடுத்தவொடனே ஒரு கட்சி என்பது ஒரு பிரபலத்துவம் இல்லாத வெறும் தத்துவத்தை மட்டும் முன்னிறுத்தி ஒரு கட்சி செயல்படும் பொழுது அந்த கட்டமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருவாகும். அதை நோக்கி சில இடங்கள்ல இல்லாம இருப்பதை நீங்க சொல்வது போல நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். அப்படி இருந்தாதான் நம்ம முன்னேறி போக முடியும் தத்துவ ரீதியாக. ஆமா. ஆனா இது நீங்க சொல்வது ஒரு வாக்கு அரசியல்ல முன்னுக்கு போயிருவாங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு பின்னுக்கு தள்ளப்படும் அப்படிங்கறத நாம எப்படி ஏற்பதுன்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ வரைக்கும் தாவேகா அன்டெஸ்டட். ஆமாமா, இப்ப நான் என்ன சொல்ல ஒரு முடிவுக்கு வர முடியாது. இல்ல, அது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிரபலத்துவம் இப்ப கமலஹாசன் வந்திருக்கிறார், விஜயகாந்த் வந்திருக்கிறார், ஐயா சிவாஜி கட்சி ஆரம்பிச்ச கதைகள் உண்டு, இப்படி பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சது, டி ராஜேந்திரன், இப்படி பல பேர் வந்திருக்காங்க. இப்படி இன்னும் சொல்ல போனா கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 234 தொகுதிகளையும் வேட்பாளர் போட்டும் போது கூட பெரும்பாலும் கிராமங்கள்ல கமலஹாசனை தெரியுமே தவிர அவருடைய கட்சி சின்னம் இது, உறுப்பினர் இவங்களுக்கு ஓட்டு போடணும்ன்ற எண்ணம் யாருக்கும் வரல. பேசு பொருளா கூட இல்ல, கிராமங்கள்ல பேசு பொருளா இல்ல. ஒரு சில இடங்கள்ல வேற இருந்திருக்கலாம், எங்க ஏரியாலாம் சுத்தமா கிடையாது. அப்படி இருந்த கமலஹாசனுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி ஆச்சுன்றது நம்ம பார்த்துருப்போம். ஆனா விஜய்க்கு அப்படி கிடையாது. 2024 பிப்ரவரியில கட்சியை தொடங்கிய விஜய்க்கு அடுத்த தேர்தலில் போட்டி போடுறதுக்கான விருப்பம் இல்லைன்னு சொன்ன போது கூட நான் அங்க இருக்கவங்கள்ட்ட எல்லாம், எங்க ஊர்ல இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள்லாம் இருப்பாங்க, அனுதாபிகள் ரசிகர்கள், அவங்கள்ட்ட கேட்டேன். சரி, விஜய் அவர் தான் எலெக்ஷன்ல நிக்கல, அவர் சார்பா வேட்பாளரும் இல்லைல்ல, யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொன்னது தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக தான் நாங்கள் ஓட்டு போட போறோம்னு வெளிப்படையா சொன்னாங்க. அப்படி சொன்னவங்களுடைய கணக்கே பார்த்தோம்னா சுமார் ஒரு 100-70 அந்த மாதிரி அதுக்குள்ள அந்த கேட்டகரிக்குள்ளதான் இருக்கும். அந்த ஓட்டு எல்லாமே இப்போ மாறுது. விஜய்க்கு ஆதரவாக வெளிப்படையாகவே விஜயின் ஓட்டாகவே அது போக போகுது. அப்படி இருக்கும்போது இது இப்ப நீங்க சொல்றது ஒரு திரை பிரபலத்தினுடைய தாக்கம் என்பது அரசியல்ல புதிதாக வரும்போது அந்த தாக்கம் நம்ம மக்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கணும். உங்க பார்வையில இருந்து, நீங்க பார்த்த கல ஆய்வுல இருந்து நீங்க அந்த இதை முன்வைக்கிறீங்க. இது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, இது இப்ப உடனே மாறுது களம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க. அது இயல்பான மனிதனுடைய இயல்பு, நம்ம மக்களுடைய இயல்பு. திரைத்துறை சார்ந்து வரவங்க மீது ஒரு ஈர்ப்பும், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஒரே நொடியில போய் சேருவதும் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் நடந்தேறுது. அது மக்கள்கிட்ட போய் சென்று சேருவது இயல்பு தான், அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப நீங்க முன்னாடி கேட்ட கேள்வியே நான் என்ன முடிக்கல. நீங்க அன்டெஸ்டட் ஒரு பார்ட்டி உள்ள வரும் பொழுது அவர் திரை பிரபலமா இருக்கிறதுனால அவருக்கான அந்த மதிப்பும் வாக்கும் போகுதுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா களம் என்பது முற்றிலும் மாறுபட்ட களமா இருக்கும். நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 வருட அரசியல் இருக்கு தமிழ் தேசிய தத்துவத்துக்கு. தமிழ் தேசிய தத்துவத்தை தாங்கியிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் என்பது இங்க ஒவ்வொரு முறையும் தேர்தல்ல கூடிக்கொண்டுதான் வந்திருக்கு, குறையில. நீங்க குறைஞ்சிருந்தா நீங்க சொல்லலாம், கூடிக்கொண்டேதான் போகுது. அப்ப என்னன்னா, ஒரு தத்துவம் அரசியல் படுத்தப்படுகிறது. இங்க ஒரு தத்துவம் என்பது அரசியல் படுத்தப்படுது. சில தத்துவங்கள் திரை பிரபலத்தினால போய் சேர்ந்து அதிகாரத்துக்கு. இங்க என்ன இப்ப இதை நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, முதல்ல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது நான் எழுதிய பதிவை திரும்பவும் பதிவு செய்கிறேன். விஜய் என்பது தமிழ்நாட்டுக்கு இன்னொரு கருணாநிதி, இன்னொரு ஜெயலலிதா, இன்னொரு அண்ணா, இன்னொரு மு க ஸ்டாலின் தான். இன்னொரு திராவிட கட்சின்னு சொல்றோம். ஆமா, இன்னொரு திராவிட கட்சி. இன்னும் சொல்ல போனால் அதிகாரத்துக்கான போட்டி, அந்த அதிகார நாற்காலிக்கான போட்டி, அவ்வளவுதானே ஒழிஞ்சு தத்துவ ரீதியாக ஒரு தத்துவத்தை பிலாசபியாக ஒரு தத்துவ ரீதியாக விஜய் என்ன தத்துவத்தை இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறார்? பெரியார் திமுகவின் அடையாளமாக இருக்கிறார், அதிமுகவினோட அடையாளமாக இருக்கிறார். அதுல நீங்க எடுத்திருக்கக்கூடிய பெரியாரை தாண்டி மற்ற சில முக்கியமான உங்க கொள்கை தலைவரா நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த கொள்கை தலைவர்லாம் ஒவ்வொரு சமூகத்தினுடைய பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஒரு தலைமை பிரதிநிதித்துவமாக வைத்திருக்கு. அப்ப உங்க தத்துவம் என்ன? இப்ப நீங்க தமிழ் தேசியம்னு ஒரு தத்துவத்தை சொன்னீங்க. தமிழ் தேசிய தத்துவம்னா நீங்க என்ன தமிழ் தேசிய தத்துவத்தை சொல்ல வரீங்க அப்படி என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ தமிழ்நாட்டுல திராவிடம் ஒரு பக்கம்
பேசுபொருளா இருக்கு. தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் சொன்னது திராவிடமும் தமிழ் தேசியம் எனது 2 கண்கள் அப்படின்னு சொல்லும் போது, இங்க திராவிடம்ல என்னென்ன தத்துவங்கள்லாம் இருக்கோ, தமிழ் தேசியத்துல என்னென்ன தத்துவங்கள்லாம் இருக்கோ, 2த்தையும் நான் சரிக்கு சமமா வச்சு பார்க்கிறேன், அதை பின்பற்றுறேன்ற அர்த்தம் தானே வரும். இல்ல, திராவிட தத்துவம்னு ஒண்ணு இருக்காங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்குல்ல. திராவிட தத்துவம்ங்கிறது ஒரு தத்துவம் இருக்கா, ஒரு ஐடியாலஜி இருக்கா? ஓகே, அது டிபேட்டபிளா தான் இருக்கு. டிபேட்டபிள் தானே இன்னும் இருக்கு. நீங்க இதுவரை நிரூபிச்சிருக்கீங்களா திராவிட தத்துவம்? நீங்களா ஒரு தத்துவத்தை பேசிக்கொண்டு எழுதி கொண்டு இருக்கீங்க. அப்படி ஒண்ணு திராவிடம்னா ஒரு இனம் இருக்கணும்ல, அந்த இனத்துக்கான ஒரு அரசியல் இருக்கணும்ல, அதுக்கான ஒரு பிலாசபி, ஒரு தத்துவம் இருக்கணும்ல. இருக்கா? இல்ல திராவிடம்னு ஒரு நிலப்பரப்பு இருக்கா? இல்ல இது வரைக்கும் இல்ல. இப்ப ஐடியாலஜி என்பது நான் சொல்றது, ஐடியாலஜிக்கல் ரீதியா ஒரு 4 பேர் தான் இங்க இருக்காங்க. ஒண்ணு ஆரிய படகடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்லக்கூடிய, ஆரியத்தை வைத்திருக்கக்கூடிய, RSS-ஐ உட்கொண்டு இருக்கக்கூடிய, RSS-இன் வழியா வந்திருக்கிற பிஜேபி என்பது ஒரு ஐடியாலஜி. அவங்க ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கிறாங்க. அதை இல்லாம கம்யூனிஸ்டுகள் ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு தத்துவ ரீதியான ஒரு அரசியலை பின்கொண்டு, அந்த தத்துவத்தை அவங்க பின்பற்றுறாங்களா இல்லையாங்கிறது 2வது பார்வை. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல, அந்த ஐடியாலஜி இருக்கு. அதன் பிறகு காங்கிரஸ் ஒரு ஐடியாலஜி இருக்கு. நீங்க திமுக, அதிமுக, இப்ப வந்திருக்கிற அண்ணன் விஜய் அவர்கள், இவர்கள்லாம் என்ன ஐடியாலஜி இருக்கு? ஐடியாலஜி ரீதியா அவங்க என்ன டிஃபரெண்ட்ல இருக்காங்க? அதுக்கப்புறம் இந்த 3 பேரை தாண்டி ஒரே ஒரு ஐடியாலஜி தான் உண்டு. அதுக்கப்புறம் தமிழ் தேசிய தத்துவத்தை தாங்கி இருக்கிற, தமிழ் தேசிய தத்துவமும் தமிழ் தேசிய தத்துவத்தை தாங்கி இருக்கிற நாம் தமிழர் கட்சி. ஐடியாலஜிக்கெல்லாம் இந்த 4 பேர் தான் நம்பி களத்துல இருக்கிறாங்க. தத்துவ ரீதியாக அதிகார போட்டி நடக்குது. தத்துவ ரீதியான போட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா தத்துவ ரீதியான போட்டி கிடையாது. இன்னைக்கு காலகட்டத்துக்கு இன்றைக்கு நம்ம தத்துவத்தை வெளியே கொண்டு வரணும்னா கூட நம்ம கைக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுது. ஆமா, அந்த அதிகாரம் தேவை. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமே கூட, நீங்க ஏன் கூட்டணியை வச்சுக்கிட்டே இருக்கீங்க, தனித்து நின்று உங்களுடைய திறமை, அதாவது உங்களுடைய வாக்கு வங்கி என்பது வேற விதமா பிளே ஆகும், நீங்க ஏன் வரமாட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு? சார், எனக்கு அதிகாரத்தை கையில பிடிக்கணும்னா சில விஷயங்கள்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அதுல ஒண்ணு இதெல்லாம் கூட்டணி போறது. அதனால எனக்கு அதிகாரம் தான் முதல்ல முக்கியம். அதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு காத்திருந்து அந்த கூட்டணிக்குள்ளாரே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதிகாரத்தை நோக்கி அவர் டிராவல் பண்ணும்போது தமிழ் தேசியத்தை பேசணும்னு நினைக்கிறோம். மக்கள் மன்றங்கள்ல, சட்டமன்றத்துல, பாராளுமன்றத்துல பேசணும்னு நினைச்சா அதிகாரம் வேணும், பதவி வேணும். இப்ப பதவி வேணும்னா, மக்களிடம் சேரணும்னா குறைந்தபட்சம் இன்னைக்கு சொல்லக்கூடியது கூட்டணி வைங்க, இந்த கட்சிகளோட கூட்டணியோடு வாங்க, நம்ம குறைஞ்சது வெளியில இருந்து பேசுறத உள்ள வந்து பேசுங்க அப்படின்ற ஐடியா எல்லாமே கொடுக்கப்பட்டு வருது. இப்ப இதையெல்லாம் தாண்டிட்டு நம்ம தத்துவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எப்படி மேல ஏறி போக முடியும்ன்றது இந்த பக்கம் இருக்கக்கூடிய உங்களுடைய கேள்வியா கூட இருக்கு. விஜயோட கேள்வின்னு மட்டும் சொல்ல முடியாது, மொத்தமாக விஜய்க்கு தத்துவ ரீதியான கேள்வியே வராது. அவர் கேள்வியே எழுப்பல. இல்ல, திரும்ப இன்னைக்கு காலகட்டத்துக்கு இப்ப என்னால அதிகாரத்தை கையில பிடிக்கணும்னா அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ, ஓட்டுக்கு பணம் கொடுக்கணுமா, இல்ல கூட்டணி வைக்கணுமா, அந்த கட்சியோட கூட்டணி போகணுமா, யாரு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்ற அந்த ஐடியாலஜில தானே இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த யதார்த்தத்துக்கு தமிழ் தேசியம் வரலையே. இல்ல, அந்த யதார்த்தத்தை நம்ம சொல்லதான் வரோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப நீங்க திருமாவை பத்தி பேசுனீங்க, திருமாவர்களை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. திராவிட தேசியம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு முதல்ல கருத்தியல் ரீதியா சொன்னவரே அவரே பேசினார். இன்னைக்கு காலத்தின் ஓட்டத்துல தன்னை ஒரு பொதுமை தலைவராக அவர் அடையாளப்படுத்தி கொண்டால் கூட இந்த மக்களை ஏற்றிருக்கிறாங்களாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. 234 தொகுதியிலையும் ஆட்கள் இருக்கலாம். ஆனா உங்களால ஏன் ஒரு பொதுமை தலைவரா, ஒரு பொதுமையான ஒரு தலைவரா உங்களை ஏற்றுக்கொள்ள முடியல? நீங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளே, நீங்க இருக்கிற உங்க கூட்டணி தலைமை தாங்கி இருக்கிற, சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, பெரியாறு தான் சமத்துவத்தை பேசினார் என்பதற்குரிய, அரசியலமைப்பு சட்டத்தை சொன்ன அறிவாசனால அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய திமுக உங்களை எப்படி பார்க்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. இன்னொன்னு, நீங்க ஐடியாலஜி சொன்னீங்க. ஐடியாலஜி என்பது ஒரு புரட்சியை ஏற்படுத்துவது. புரட்சி ஏற்படுத்துவது உடனே நடக்காது. மக்களை தத்துவ ரீதியாக நீங்க அரசியல் படுத்தணும். அதற்கு நேரம் எடுக்கும். நீங்க இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே என்னமோ ஒரு இந்திய நாட்டிற்கு எப்படி ஒரு இளவரசர் இருக்காரோ, தமிழ்நாட்டுக்கு எப்படி திராவிட தத்துவம் அப்படி ஒரு தத்துவம் இல்லை, ஆனா அதனுடைய இளவரசரா இருக்கக்கூடிய உதயநிதி இருக்கிறாரோ, அந்த மாதிரி தமிழ் தேசியத்துல வந்தவங்க யாரும் ஒரு இளவரசர் வகையில வந்தவர்கள் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப விஜய் எடுத்துக்கிட்டா கூட ஒரு இயக்குனருடைய மகன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு வெற்றி பெற்ற, அடையாள பெற்ற ஒரு இயக்குனருடைய மகன் அவர். இங்க இருக்கிறவங்க யாரும் அப்படி இல்ல. ஒரு தினத்தோட கூலிக்கு வேலைக்கு போறவங்களுடைய பிள்ளைகள் படித்து வெற்றி பெற்று அவர்கள் களத்துல நிக்கிறாங்க. அப்ப அந்த தத்துவம் போய் சேருவதற்கான காலம் எடுக்கும். இந்த ஊருக்கு நீங்க இப்ப அதிமுக அதிகாரத்துக்கு வந்த பிறகு திமுக அதிகாரத்துக்கு வருது. அடுத்த 5 ஆண்டு காலம் அவங்க காத்திருக்கு இல்லையா? அதிகாரம் என்பது வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவது, அதற்கு காலத்திற்கு ஏற்ப
மக்களுடைய வாக்குகளாக மாறுது. ஆனா தத்துவ ரீதியான அரசியல் அப்படிப்பட்டது அல்ல. நாங்க வந்து அதிகாரத்துக்கான போட்டி அல்ல தத்துவ ரீதியான அரசியல். தத்துவ ரீதியான அரசியல் புரட்சியை ஏற்படுத்துவது. ஒரு மண்ணுக்கான அடையாளங்களை ஒட்டுமொத்தமாக மாற்றிவிட்டு இந்த மண்ணுக்கான தமிழ் மண்ணுக்கானவும் தமிழ் மக்களுக்குமான அடையாளங்களையும் அவர்களுடைய பண்பாட்டியலையும் அவங்களுடைய மெய்யியல் காப்பையும் காப்பாற்றுவதற்கான ஒரு புரட்சி தேவைப்படுது. இன்னொன்னு தற்சார்பு பொருளாதாரம் என்பதும் இயற்கையை பாதுகாப்பது என்பதும் இந்த மண்ணுக்கான அடையாளமாக தமிழ் தேசிய தத்துவத்துல மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. உலகத்துக்கு பேசுற அரசியல். அப்படி தத்துவ ரீதியான அரசியலை நாம வந்து விஜய் வந்து ஒரு தத்துவ ரீதியான அரசியல் இல்ல, அதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா தத்துவ ரீதியாக அதை முன்னெடுத்து கொண்டு செல்லக்கூடிய முதன்மை கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. அது கரெக்டா அதனோட பயணத்தை தொடங்கி சரியாக ஏற்றத்தோட வந்து கொண்டிருந்த போது கணிசமாக கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளும் வந்து விழுந்ததுக்கு பிறகு 36 லட்சமும் ஆர்கானிக்கா இது எல்லாமே தத்துவ ரீதியாக அரசியல் மயமாக்கப்பட்ட வாக்குகளாக இது இருக்கு. இப்ப விஜய் குறுக்க வந்ததுல இப்ப விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டங்களை எல்லாம் பாருங்க. ரொம்ப நம்ம கோடி கணக்குல வேண்டாம் எடுத்துக்கோ, 50 லட்சம் எடுத்துப்போம். இப்ப 36 லட்சத்துக்கு 8% வாக்குன்னா 50 லட்சம் எடுத்துக்கோ, ஒரு 10% வாக்குன்னு கூட ஒரு தோராயமா வச்சுப்போம். இப்ப இந்த 10% வாக்கு விஜய் வந்ததுனால இந்த பக்கம் டைவர்ட் ஆயிருக்கு. அது புதிய வாக்காளர்களா இல்ல இங்க இருந்தவங்க அங்க போனாங்களா இல்ல திமுக அதிமுகல இருந்து வந்தாங்களான்றது அது டெஸ்ட் எடுக்க பிறகுதான் தெரியும். சுமார் ஒரு 10% வாக்கு வந்து விஜய்க்கு போகும்போது இங்க தமிழ் தேசியத்துடைய தத்துவ ரீதியான அரசியல் மயப்படுத்துறது வந்து எவ்வளவு நீண்ட தூரம் காலம் எடுக்க போகுது அப்படின்ற அச்சம் இருக்கு. இப்ப விஜய் மட்டும் வராம இருந்தாருன்னா அந்த 10%ங்கிறது இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்ப 8ங்கிறது 18 மாறி இருக்கும். அப்படின்ற ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிருந்திருக்கும். அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு 5 வருடம் கணிப்பை சொல்றீங்க. இல்ல எல்லாமே இது முழுக்க முழுக்க கணிப்பு தான். அப்படி இருந்திருக்கும். இப்ப விஜய் வந்தது கண்டிப்பா அந்த 10% இவர் எடுத்துக்கிறாருன்னும் போது இங்க குறையதானே செய்யும். இல்ல 36 அப்படியே கூட இருக்குன்னு கூட வச்சுப்போம். அடுத்து தத்துவார்த்த ரீதியாக போகணும்ன்ற ஒரு ஐடியாலஜில இருந்தா எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? விஜய் குறுக்க வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. இல்ல தம்பி, நீங்க வந்து ஒரு போராட்ட பயணம் என்பது, ஒரு தத்துவ ரீதியான பயணம் என்பது, ஒரு புரட்சிகரமான பயணம் என்பது பல இடர்பாடுகள் நம்ம பயணத்துல வரதான் செய்யும். அது மாவோ அவர்கள்லாம் பெரிய பயணத்தை தொடர்ந்தாரு. அந்த பயணத்துல பல சிக்கல்கள் வந்து அதெல்லாம் தாண்டி தான் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாங்க, வெற்றி பெற்றாங்க. அப்படிங்கிறது வந்து எங்களுடைய தலைவராக நாங்கள் தமிழ் தேசியத்தை பார்த்துருக்கக்கூடிய எங்கள் தலைவர் மேதகு அவர்களுக்குமே பல இடர்பாடுகள் வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் அவர் பயணிச்சு ஒரு போர்க்களத்தை முன்னெடுத்து ஒரு பல விடயங்களை அவர் செய்திருக்கிறார். தமிழ் தேசிய அரசியல், அதாவது வாக்கு அரசியல் களத்துல நான் தான் சொன்னேன்ல, நம்பர் பேஸ்டு டெமோக்ரஸி, பல முறை இதை பதிவு பண்ணியிருக்கேன் நான். நம்பர் பேஸ்டு டெமோக்ரஸி, நம்பர் பேஸ்டு எஜுகேஷன், எண்களால் ஆன ஜனநாயகம். ஒரு வாக்கு அதிகமா பெற்றா கூட அவர்கள் தான் வெற்றி பெற்றவராக நம்ம அந்த களத்துல நிக்கிறோம். அது நீங்க சொல்வது வந்து அந்த கணிப்புகள் இருக்குல்ல, இந்த கணிப்புகளை பத்தி நான் உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அதிமுக வெற்றி பெறுன்னு இது வரைக்கும் ஒரு கணிப்பு கூட சொன்னதில்லை தமிழ்நாட்டுல. ஆனா திமுகவோட அதிகப்படியாக ஆட்சி அமைச்சது அதிமுக தான். உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கணிப்புகளும் அதிமுக வெற்றி பெறுன்னு சொன்னதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-1 ஏதோ ஒரு சின்ன நிறுவனங்கள் சொல்லியிருக்கு இது வரைக்கும். ஆனா அவங்க சொன்ன எல்லா இடத்துலயுமே அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து ஒரு டெஸ்டட் பார்ட்டி, டெஸ்டட் ஆகி அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சியை வந்து ஒப்பிட்டு பேசுவது இருக்குல்ல, அது வந்து அரசியல் ஆய்வாளர்களுக்கு மத்தியிலேயே சிரிப்பலைகள் தான் ஏற்படுத்தும். டேமேஜ் பண்ணோம், வாக்குகளை பிரிக்கும், அதெல்லாம் வேற. அது வந்து திரைப்புலபத்தினுடைய பாடம். ஆனா அப்படி வாக்குகளை வாங்கி ஒரே தேர்தல்ல மதிப்புக்குரிய அண்ணா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவாரா? வாய்ப்பு இல்ல. அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். வாய்ப்பு இல்ல. நீங்க வந்து வாக்குகளை பெற முடியும், வாக்குகளை பிரிக்க தான் முடியும். வாக்குகளை பிரிக்கும் போது அடுத்த கட்சியோட வளர்ச்சியை தடுக்க முடியும். அவ்வளவுதானே. நீங்க ஒரு ஸ்பாய்லர், அப்படிதானே? ஸ்பாய்லரா இருக்க முடியும். அது ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு ஸ்பாய்லர் வந்திருக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணி என்பது என்ன? போன சட்டமன்ற தேர்தல்ல கமலஹாசன் என்பது யாரு? கமலஹாசன் என்பவர் யாரு தம்பி? கமலஹாசன் வந்த பாஜகவின் பி டீம்னு அவரை தான் முதல்ல சொல்லிட்டு. கமலஹாசன் வந்த போது எல்லாரும் சொன்னாங்க அது திராவிட அரசியலினுடைய யாரு வந்தாலும் அவர்களுக்கு எதிராக நிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அது வந்து அது உளவியல் ரீதியாக பல விடயங்களை சொல்றாங்க, நோயின். அதை நம்ம சொல்லக்கூடாது, அதை சொல்றாங்க அப்படின்னு. அது யாரு வந்தாலும் நம்ம எதுக்குறவங்களை பூரா ஒரு பிராண்ட் பண்றது, அவங்க மட்டும் ஒரிஜினல் தத்துவம் மாதிரி சொல்றது. உங்க தத்துவமே பிழையான தத்துவங்கிறத பல பேர் பேசிட்டு அந்த பக்கம் போக வேண்டியதில்லை. இப்ப இந்த மாதிரி ஸ்பாய்லர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் வருவாங்க தம்பி. ஆனா தத்துவ ரீதியான அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியல் ஒருபோதும் பின்னுக்கு தள்ளப்படாது அப்படிங்கிறதுக்கு பல வரலாறுகள் இருக்கு.
நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். இப்ப உலக அரசியல்ல தத்துவ ரீதியாக உலகத்தை புரட்டி போட்டவர்கள், ஒரு ஒரு புரட்சியை ஏற்படுத்தினவர்கள் அகிம்சை வழியில அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரிபிள் எம்எம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அவர் யாருன்னா இந்திய நாட்டை சார்ந்த இந்திய விடுதலை போராட்டத்துக்காக நின்ற மகாத்மா காந்தி அவர்கள். எல்லாருக்கும் சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் எ ட்ரீம், எனக்கு ஒரு பெரும் கனவு இருக்குன்னு சொன்ன மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள். அதுக்கப்புறம் மால்கம் எக்ஸ் அவர்கள். இவங்க 3 பேருமே ஒரு மிகப்பெரியான புரட்சிகரமான அரசியலை, தத்துவ ரீதியான அரசியலை முன்னெடுத்தவர்கள், அதில் வெற்றியும் கண்டவர்கள். இவர்களை இதுல இவர்கள் 3 பேருமே அதிகாரத்தை நோக்கி பயணிச்சவர்கள். போராட்டங்களை முன்னெடுத்தார்கள், போராட்டங்களை செய்தார்கள். அதாவது தத்துவ ரீதியான அரசியலை முன்வைத்து என்ன வேணும் என்ன அப்படிங்கறதெல்லாம் செஞ்சாங்க. இவங்க 3 பேரையும் விட நாங்கள் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக பார்க்கக்கூடிய தலைவர் மேதகு அவர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையை பெரும்பாலும் யாரும் பதிவு செய்யலன்னு நினைக்கிறேன். அவர் யாரை தன்னுடைய அடையாளமாக பார்த்தார்னா, இந்திய நாட்டில் பிறந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தன்னுடைய ஒரு உந்து சக்தியாக பார்த்தார். அவரு தமிழ் மண்ணுக்கும் அவருக்கும் தொடர்பு உண்டா? இல்ல. உந்து சக்தியாக யாரை வேணாலும் பார்க்கலாம். அவர் சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தார், அதன்படி வடிவமை கட்டமைத்தார். ஆனா இந்த 3 எம்எம் சொன்னல, மகாத்மா காந்தி, மார்ட்டின் லூதர் கிங், மால்கம் எக்ஸ், இவங்க 3 பேரும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரிலீஜியன்ல போய் நின்னா. மகாத்மா காந்தி அவர்கள் தன்னை ஒரு இந்துவின் அடையாளமாக காட்டிக்கொண்டார். மார்ட்டின் லூதர் கிங்ஸ் அவர்கள் ஒரு வாயில ஜீசஸ்ன்னு வராம இருக்காது. மால்கம் எக்ஸ் அவர்கள் இஸ்லாத்தை சார்ந்த அல்லாவை முன்னிறுத்தி பயணம் செஞ்சவர். ஆனா தமிழ் தேசிய தத்துவம் என்பது சங்க காலத்திலிருந்து நாங்கள் எந்த மரபில் வந்தோம் என்பதை ஒரு போராட்ட களத்தில் நின்று ஒரு தலைவன் பதிவு செய்கிறார். அதாவது அவரிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது தலைவர் மேதகு அவர்கள்ட்ட. நீங்க போராட்ட களத்துல நின்னீங்க, பல முறை உங்கள் உயிர் போயிருக்க கூடும். உயிர் போறதா இருந்ததுன்னா அப்படி இது வரைக்கும் அப்படி போகல, உங்க உயிரை காப்பாற்றுவதற்கு கடவுள் இருக்காருன்னு சொல்லலாமா? கேட்டவர் ஒரு ஃபாதர். இறையியல் தத்துவத்தை, தியாலஜின்னு சொல்லக்கூடிய இறையியல் தத்துவத்தை முழுமையாக கற்றறிந்த ஜெகத் கஸ்பர் அவர்கள் அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க தலைவர் மேதகுட்ட. அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? அதுதான் தமிழ் தேசிய தத்துவம் என்பது. அவர் சொன்ன பதில், அவர் சொல்லியிருக்கலாம் முப்பாட்டம் முருகன் கடவுள், நல்லூர் கந்தசாமி முருகன் எல்லாம் சொல்லியிருக்கலாம். இயற்கையின் அருளா. அப்ப போராட்ட களத்தில் நின்ன மால்கம் எக்ஸா இருக்கட்டும், அல்லது மார்ட்டின் லூதர் கிங்கா இருக்கட்டும், அல்லது மகாத்மா காந்தியா இருக்கட்டும், அகிம்சை வழியில் வந்த அவர்கள் அகிம்சையாக போராட்ட களத்தை முன்னெடுத்த இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு மத அடையாளங்களோடு தன்னை தொடர்புபடுத்தி கொண்டார்கள். தமிழகத்தில் பிறந்த தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த போர்க்களத்தில் நின்ற தமிழ் தேசியங்கிற தத்துவத்தை உள்வாங்கிய ஒருவர். தமிழினம் என்பது இயற்கை வழிபட்ட இனம், இயற்கையை அருளால் வழிபட்டது என்பது இயற்கையின் அருளால் தான் இந்த வாழ்வு நினைச்ச ஒரு தலைவர் பதிவு செய்கிறார். இயற்கையினுடைய அருளால். அதனாலதான் தமிழ் தேசிய தத்துவம் எல்லா உயிருக்குமான தத்துவத்தை அரசியலை பேசுகிறது. அந்த தத்துவத்தை உள்நிறுத்தி ஒரு அரசியலை செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்பது காலம் எடுத்தாலும் தத்துவ ரீதியா எத்தனை பின்னுக்கு, நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆய்வாளர்கள் பின்னுக்கு போயிடும், பர்சன்டேஜ் 3% போயிடும், 2% போயிடும், 1% போகட்டும். தத்துவ ரீதியான அரசியல் முன்னுக்கு போகும். சரி, நான் ஒரு கேள்வி முன் வைக்கிறேன். அண்ணா விஜய் அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி 2026 தேர்தலில் முதலமைச்சர் ஆகல. அவர் மனநிலை எப்படி மாறும் நீங்க உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? நீங்க ஆய்வு செஞ்சீங்கல்லங்க, அவர் நின்று அடிக்க போறாரா, இல்ல தொடர்ந்து அரசியலை நோக்கி பயணம் செய்ய போறாரா, இல்ல அவர் பின்னுக்கு தள்ள போறாரா? தத்துவத்தை தாங்கி இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தத்துவார்கள், தமிழ் தேசிய பிள்ளைகள் இப்ப என்ன பயணத்துல ஒரு சின்ன முள்ளு குத்துது, அந்த முள்ளை எடுத்து உட்காந்து கொஞ்சம் முள்ளை எடுத்து போட்டுட்டு பயணத்தை தொடர போறோம், அவ்வளவுதானே. ஆய்வாளர்களின் கருத்தின்படி நாங்க பின்னுக்கு தள்ளப்படுறதுப்பா தமிழ் தேசிய தத்துவம். நீங்க சொல்ற மாதிரி வாக்கு அரசியல்ல பின்னுக்கு தள்ளப்படுறதுனால ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்ளும். அன்டெஸ்டட் பார்ட்டியை டெஸ்டட் பார்ட்டியோட ஒப்பிட்டு பேசுவதே முதல்ல பிழை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இவர்களுடைய அந்த கணிப்பின்படியே சரி பின்னுக்கு போறோம். இப்ப அதனால என்னன்ற தத்துவத்தை தாங்கி நிக்கிற அரசு அதிகாரம் கையில வராம போயிடும். இல்ல, அதுதான் நான் என்ன சொல்றேன், அதிகாரம் உடனே கையில கிடைக்கணும்னு இதா இருக்கா? ஒரு புரட்சிகரமான இப்ப அதிகாரம் நம்ம கையில் இல்ல, யார் கைக்கு அதிகாரம் போனது, அந்த அதிகாரம் கை மாறியதுனால தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்துட்டு இருக்கிறது. ரொம்ப சின்ன உதாரணம், தமிழ்நாடுன்ற வார்த்தையே அரசு போக்குவரத்து கழகத்துல பேரே இல்லாம இருக்கக்கூடிய சின்ன உதாரணம் தான். இது மாதிரி பல விடயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதிகாரம் தமிழர்கள் கையில் இல்லாதனால இப்ப தத்துவம் மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கும்போது தற்கால இந்த அரசியல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி நிறைந்த இந்த வாக்கு
இயந்திரம் இதெல்லாம் வைத்து இந்த செட்டப்லாம் வைத்துக்கொண்டு நடிகர் விஜயோடையோ இல்ல சரி அதிமுக திமுகவோட நம்ம எதிர்த்து போட்டி போடும்போது வெறும் தத்துவம் மட்டும் நம்மளை எப்படி வெற்றி பெற செய்யும், இல்ல அந்த வெற்றியை நோக்கி எப்படி கொண்டுட்டு போகும்னு நம்புறோம். அதுதான் தம்பி. இப்ப நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, தமிழ் தேசிய தத்துவ அரசியலை புரிந்து கொண்டு அதன் முழுமையான மாற்றத்துக்கு வரக்கூடிய மக்களை தொடர்ந்து அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அந்த அரசியல் படுத்திய பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்குல்ல, அது புரட்சிகரமான வெற்றியா இருக்கும். அடிப்படை அரசியல் மாற்றத்தை நீங்க சொல்றீங்களா, தமிழ்நாடு அரசிலிருந்து மெய்யியலை காப்பாற்றத்திலிருந்து மண்ணினுடைய எல்லா விதமான தற்சார்பு பொருளாதார அரசியல் இருந்து இது ஒட்டுமொத்தமே இப்ப கூட எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு தனியா தெரியுது. தமிழ் தேசிய அரசியலை தமிழ் மண்ணை ஆளும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவில் உலகமே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும். அதுதான் அதனுடைய தத்துவத்தினுடைய காந்தாரமான விடயம். என்னன்னு சொல்றேன்னா, அதுக்கான தத்துவம் அது அப்படிதான் ஆளும், தனித்து அடையாளமா நிற்கும். எல்லாரும் நீங்க இப்ப எப்படி கியூபாவை வந்து அமெரிக்காவில் ஒண்ணுமே செய்ய முடியல தெரியுங்களா, அதே மாதிரி தமிழ்நாடு தனித்த அடையாளமா இருக்கும். இப்ப இருக்கிறது எல்லாமே ஒரு இதுல மாற்றம் எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நம்ம அரசியல் அடிப்படை மாற்றத்தை நோக்கி தான் தமிழ் தேசிய தத்துவம் போகுது. தலைவர் மேதகு பிரபாகரன் அவரை பின்பற்றி தலைவர் மேதகு அவர்களும் அவரை பின்பற்றி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அவர்களும் அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி என்பது அரசியல் அடிப்படை மாற்றத்தை நோக்கி நகர்கிறது. அதற்கு காலம் எடுத்தாலும் பிழை இல்லைன்றேன். தத்துவ ரீதியான ஒரு தேர்தலில் பின்னுக்கு தள்ளப்படுவதனால அந்த தத்துவம் தோற்று போகாது, அந்த தத்துவம் தொடர்ந்து பயணம் செய்யும் அப்படிங்கறத சொல்றேன். நீங்க இப்ப அதிமுக இருக்கு திமுக இருக்கு ஏற்கனவே சொன்ன தோற்றுருக்காங்கல்ல, திரும்ப ஆட்சியை பிடிச்சிருக்கு. அதனால என்ன ஒரு ஸ்பாய்லர் வந்து உங்களை ஸ்பாயில் பண்றாங்க அப்படிங்கறதுனால அந்த தத்துவம் பின்னுக்கு தள்ளப்படுதா? உறுதியா கிடையாது. அந்த தத்துவம் இன்னும் வீரியமாக வாக்கு அரசியலுக்கு வரீங்க. தேர்தல் அரசியல் இருக்கும்போது தேர்தல் அரசியல்ல எது தேவை? வெற்றி தானே தேவை. ஆமா, அதிகாரம் தான் தேவை, அதிகாரம் தான் தேவை. வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை நோக்கி இப்ப விஜய் போறாருன்னு கூட நம்ம அப்படி வைக்கலாம். தத்துவம் ஒரு பக்கம். இப்ப நீங்க பாருங்க, ஒரு விடயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப விஜய் அண்ணா கட்சி ஆரம்பித்த முதல் நாளே சொன்னார், நம்மள நம்பியும் பல பேர் வருவாங்கல்ல, அவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும்ல. அவரோட நோக்கம் இந்த மண்ணை ஆள்வதும் இந்த மண்ணுக்கான ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதும். தமிழ் தேசிய தத்துவம் எதை பேசிக் கொண்டிருக்கிறது? இந்த மண்ணுக்கான அரசியல் அடிப்படை மாற்றம், அதாவது இன்றைக்கு வாழக்கூடிய எங்களுக்கல்ல எங்க பிள்ளைகளுக்குமான மாற்றத்தையும் நாங்க ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. உங்கள்கிட்ட என்ன அஜெண்டா இருக்கு, என்ன தத்துவம் இருக்கு இந்த மண்ணுக்கான அரசியல் அது இருக்குல்ல. அப்பதான் நான் சொல்றேன், நீங்க இன்னொரு அதிமுக, இன்னொரு திமுக தான், இன்னொரு கருணாநிதி, இன்னொரு ஜெயலலிதா அதிகாரத்தை நோக்கி போவது என்பது ஆரோக்கியமான அதிகாரத்தை நோக்கி போகணும் தம்பி. நீங்க இப்ப திரும்ப சொல்ற மாதிரி கூட்டணி வைத்துக் கொண்டிருந்தா நீங்கள் செய்ய வேண்டிய அடிப்படை அரசியல் மாற்றம் இருக்குல்ல, ஒரு புரட்சி, அந்த புரட்சி ஒருபோதும் இந்த மண்ணில் ஏற்படாது. இப்ப நீங்க கூட்டணி சேர்ந்துட்டீங்கன்னா இன்னும் 10-11 தான் நம்மளால நகர முடியும். இந்த மண்ணுக்கான அரசியல் அடிப்படை மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்தவே முடியாது. தமிழ் தேசிய தத்துவம் என்பது முழுமையாக அரசியல் அடிப்படை மாற்றம் தேவைப்படுது. இந்த மண்ணுக்கு எல்லா விதத்தையும் மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு. நீங்க சொல்றீங்க, நம்ம முன்னாடி எல்லாம், நீங்க கிராமத்துல இருந்து வந்தவர், முன்னாடி எல்லாம் நம்ம மக்கள் வந்து சாணத்தையும் இதையும் எருவா போட்டு நம்ம மக்களுக்கு நல்ல பால் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம பிறக்கக்கூடிய குழந்தைக்கே வந்து புற்றுநோய் இருக்கிறது. எதுல இருந்து வருதுன்னு பார்த்தா பாலில இருந்து வருது. அம்மா தாய்க்கு இருக்கு. இதெல்லாம் எப்படி நடந்தது? ரசாயன உரங்கள்னால வந்தது. நம்ம காலத்திலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மாற்ற வேண்டிய தேவை இருக்குல்ல நமக்கு. அதுக்கான பண்ணைகள் வைக்க வேண்டியிருக்கு, அதற்கான தற்சார்பு பொருளாதாரத்தை மேற்கொண்டு வேண்டிய தேவைகள் இருக்கிறது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு கோர்ஸ் வச்சிருக்காங்க தம்பி, பிலாசபி பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், பிபின்னு சொல்லுவாங்க. தமிழ் தேசிய தத்துவம் என்பது அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு தத்துவத்துக்கான அரசியலுக்கான பொருளாதாரம், அந்த விடயங்களை கட்டமைப்போட நம்ம செய்ய வேண்டியிருக்குன்னா காலம் எடுக்கும். அந்த காலத்துல சில பயணத்துல சில இடத்துல சில ஓய்வு தேவைப்படுது. அந்த ஓய்வு வந்து வாக்கு அரசியல்ல ஒரு ஸ்பாய்லர் வந்து நம்ம வாக்கை வந்து ஸ்பாயில் பண்றாரு அப்படின்னா அதனால நம்ம தோற்று போயிட்டோம் இல்ல வெற்றி கண்டுட்டோங்கிறது இல்ல. பயணத்துல கொஞ்சம் ஓய்வு எடுக்க சொல்றாங்க, நின்று நிதானிச்சு என்ன செய்யணும் அப்படிங்கறத நிதானிச்சு பயணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. பயணம் நிற்க போவது இல்ல, பயணத்துல சின்ன ஓய்வு இருக்கு. இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் இல்ல இந்த தேர்தல் வரலாற்று கணிப்பாளர்கள்லாம் சொல்லுவ மாதிரி பின்னுக்கு தள்ளப்பட்டாலும் ஒருபோதும் தமிழ் தேசிய தத்துவம் நிற்காது, முன்னே நோக்கி நகரும். அது வந்து இப்ப அண்ணன் நாம் தமிழர் கட்சியை தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய அண்ணன் சீமானோடு நிற்ப போது அல்ல அது. அந்த தத்துவம் காலம் கடந்து எதிர்கால பிள்ளைகளுக்கான தத்துவம். அந்த தத்துவத்தை எதிர்கால பிள்ளைகள்ட்ட ஒப்படைச்சிட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. இல்ல இன்னைக்கு காலகட்டத்துக்குங்க திரு ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறதாக சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியத்தை சொல்லியிருப்பாரு, சிஸ்டத்தையே மாத்தணும், சிஸ்டமே சரியில்லை, சிஸ்டத்தையே மாத்தணும்னு சொல்லியிருப்பாரு. அதனுடைய அடுத்த வெர்ஷனா தான் நம்ம
புரட்சிகரமான அரசியலை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்றதனுடைய அடுத்த வெர்ஷனா தான் நம்ம அதை பார்க்கிறோம். அப்படி இருக்கணும்னா கூட நம்ம அந்த சிஸ்டம்ல ஒரு ஆளா இருக்கணும், சிஸ்டம்குள்ள நுழையணும். சிஸ்டம்குள்ள நுழைஞ்சா சிஸ்டம்ல என்ன நடக்குதுன்னு பார்த்து பிரிச்சு இது பண்ண முடியும். இந்த வேலையை வந்து விஜயோ இல்ல அதிமுகவோ திமுகவோ சிஸ்டம்குள்ள போறதுக்கான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம சிஸ்டத்துக்குள்ள போறதுக்கான வேலை வந்து அதுக்கு நாள் கடந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு காத்திருக்கிறது வந்து சரியா இருக்கு இல்ல. அந்த சிஸ்டத்துக்கு போறதுக்கான இப்ப இவர்கள் எல்லாம் சிஸ்டத்துக்கு போறதுதான் தம்பி 10ஓட 11 தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். தலைகீழ் மாற்றத்தை உருவாக்க முடியாது. எத்தனை வருஷம் இல்ல, அது காலம் எடுத்தாலும் பிழை இல்லைங்கிறேன். அந்த தத்துவ அரசியலை நீங்க முன்னிறுத்தும் போது ஒரு புதுமையான இந்த தமிழகத்தை நம்மளால பார்க்க முடியும். இல்ல இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துக்கு ஆமா இல்ல தம்பி, அதை நோக்கியான பயணத்துல இருக்காங்க இவருக்கு. கணிப்புப்படி நான் பேசுறதுனால பதில் சொல்றேன். தேர்தலுக்கு பிறகு பேசுவோம் அது என்ன நடக்குது. இந்த வரலாற்று கணிப்பர்கள் அன்டெஸ்டடா இல்லாம ஒரு கிளை கழகம் கூட இல்லாத தாவேக்காவுக்கு வந்து வெற்றி பெற்ற முடியும் அப்படின்னு நம்புறாங்களே. இல்ல கிளை கழகம் கூட இல்லாத தாவேக்காவுக்கு 70 ஓட்டு இருக்குன்னு ஒரு கிளையில. அது நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க தம்பி. அதுக்குதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், திரை பிரபலம் அவருக்கான வாக்கு செலுத்தணும்னு நினைப்பாங்க. அது இயல்பு தானே. ஒவ்வொரு தேர்தலையும் வந்து யாரு வந்து ஆட்சி கட்டிலை வந்து நிர்ணயிக்கக்கூடியவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களா இல்ல அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களா? நடுநிலைமையா இருந்து வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் இருப்பாங்கல்ல. நீங்க சொல்ற மாதிரி புது வாக்காளர்கள் போட்டு பார்க்கலாம்னு நினைப்பாங்க. இல்ல இவரு இன்னொரு இப்ப என்ன அரசியல் படுத்தப்பட்டாங்க, அவரு இன்னொரு மாடல் தான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து அது தேர்தலுக்கு பிறகு தெரிஞ்சு 2026 தேர்தலுக்கு பிறகு பல செய்திகள் நமக்கு உண்மை வெளியில வரும். தத்துவ ரீதியான அரசியல் இந்த மண்ணில முன்னிக்க போதா, இல்ல வெறும் அதிகாரத்தையும் அப்பப்ப வந்து ஸ்டார்டமோட நிக்க போதா அப்படிங்கறத இந்த மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க இந்த வருஷத்துல. அந்த தேர்தல்ல அது முடிவாயிரும். ஆனா தத்துவ ரீதியான அரசியல், வாக்கு அரசியல்ல வந்து நம்ம பின்னுக்கு தள்ளப்பட்டாலும் அது வந்து ஒரு பிழை இல்லைங்கிறேன். நீங்க வந்து சோர்ந்து போக வேண்டிய தேவை கிடையாது தொடர்ந்து. ஏன்னா நம்ம ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யறோம். அந்த அரசியல் என்பது அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக பயணம் செய்யும் பொழுது சில பயணங்கள்ல ஓய்வு தேவைப்படும். தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க முடியாது. நடந்து கொண்டிருக்கும் போது சில ஓய்வுகள் தரப்படுதுன்னா அதை ரீகனெக்ட் பண்ணிட்டு நம்ம திரும்ப பயணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு, அவ்வளவுதான். அப்படி இருக்கும் பொழுது ஒருபோதும் தமிழ் தேசிய தத்துவம் இந்த மண்ணில் வாக்கு அரசியலாக ஒரு பின்னுக்கு தள்ளப்பட்டாலும் ஆனா அந்த தத்துவம் இந்த மண்ணில் வெற்றி பெறும் என்பதுதான் நாம எடுத்துக்க வேண்டிய தேவை இந்த மண்ணில் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் யாராவது ஒருத்தவங்க வரதான் போறாங்க தம்பி. அதற்காக நம்ம பின்னுக்கு தள்ள. இன்னொன்னு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க, சீமான் என்ன செஞ்சிட்டாரு? ஏங்க தமிழ் மண்ணில் நடக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களையும் தமிழ் தேசிய தத்துவத்தை தாங்கி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி எல்லா போராட்ட கலைஞர்களும் இருக்குது. இதை மக்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறீங்களா? கவனிக்கிறாங்க. செவிலியர் போராட்டமா, அதுக்கப்புறம் அரசாங்க ஊழியர்கள் போராட்டம் எல்லாமே கவனிக்கிறாங்க. ஆனா கேட்கிற அடுத்த கேள்வி, நானே இப்போ நான் களத்துல இருந்தனால சொல்றேன், அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, சீமான் யாரு கூட சேர போறாரு? இப்ப இடையில ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட சீமான் திமுகவுல சேர்ந்துட்டாரா, திமுகவுடைய கூட்டணியோட இருக்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இவர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை போயிட்டு அவருடைய சகோதரர் இறந்ததற்கு போய் சந்திச்சு பேசிட்டு வந்தார் இல்லையா? அந்த சந்திப்புக்கு பிறகு கிராமங்கள்ல இருக்க பாமர மக்கள் கேக்குறாங்க, சீமான் திமுகவோட கூட்டணி வச்சுட்டாரா? அப்ப திமுகவோட சேர்ந்து எலெக்ஷன் சந்திக்க போற, அப்ப ஓட்டு நான் திமுக போட்டா அவர் ஜெயிப்பாரா? எல்லாருக்கும் ஒரே காழ்ப்புணர்ச்சி என்னன்னா, முனைவர் தொல் திருமா வரைக்கும் நீங்க கேட்டீங்களா முன்னாடி கேள்வி, என்னப்பா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க தமிழ் தேசிய தத்துவத்துக்காரவங்க, அதிகாரத்தை நோக்கி வர்றதுக்கு வந்து நிக்க மாட்டாங்களே அப்படின்னா, நாமெல்லாம் போய் கை கட்டி நின்றுட்டோமே, யாரும் நிக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அந்த அவரே தமிழ் தேசிய தத்துவத்துக்காரர் தானே. யாரு? அண்ணன் திருமா. இல்ல, அவர் என்னைக்கு இப்ப தமிழ் தேசிய தத்துவத்தை பேசியிருக்கிறாரு? அவர் பேசி பல காலம் ஆயிடுச்சுல தம்பி. அதுக்கான அரசியலை நீங்க முன்னெடுத்திருந்தா நான் தமிழருங்கிற ஒரு கட்சியே வந்திருக்காதே. அந்த தத்துவத்தை நீங்க முன்னிறுத்தி பயணம் செஞ்சிருந்தா அந்த தத்துவத்தை நீங்க இழப்பதற்கு தயாராக இல்லை, அவ்வளவுதான். அதிகாரத்தை நோக்கி நீங்க பயணம் செய்யணும் தயாராக இருந்தீங்க, அதனால இழப்பது. இங்க பல அவமானங்களை நீங்க சந்திக்கணும். பல பேர் பல விதமா பேசும். திமுகவோட சேர்ந்தாங்கன்னாங்க. இப்ப பெரியாரை பற்றி வந்து ஒரு மேடையில பேசுனதுக்கு இப்ப திமுக காரங்க போற அவர்கள் பின் இருக்கக்கூடிய பெரியாரை தாங்கி இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களும் அவரை இப்ப அடிக்கிறதுக்கான தேவைகளை பல கூட்டங்கள் இப்ப ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பல வலைவொலியாளர்கள் ஒண்ணு சேர்ந்து மிக சிறந்த ஊடகவியலர்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்ப பேச போறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த தத்துவ ரீதியான அரசியல் என்பது எதுவா இருந்தாலும் அதை பத்தி பயப்பட வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. எனக்கு ஒரு கேள்வி, இப்ப விஜய் அவர்களிடம் தத்துவம் இல்லைன்னு தானே சொல்றீங்க?
இல்ல தத்துவ ரீதியான அரசியல முன்வைக்கல. இல்ல அவர்கிட்ட இல்ல. அதை தூக்கி அந்த கட்சியை தூக்கி ஓரமா வச்சுட்டு தத்துவம் திராவிடம் என்ற தத்துவம் பேசிட்டு இருக்க கட்சிகள் இருக்குல்ல, அவர்களை நோக்கிய சண்டை செய்யாம ஏன் விஜயை மீண்டும் அவரையே கூப்பிட்டு இழுத்து வச்சு அவர்கிட்ட சண்டை செய்யறது? திருப்பி அவர் நான் களத்துல இல்லாதவங்கள்ட்ட எல்லாம் களத்துல இல்லாதவங்களுக்கு பதில் சொல்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, நான் அவங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதும் ஏன்? இந்த யார் சொல்றா களத்துல இல்ல? விஜய் சொல்லியிருக்கிறார். விஜய் நாம் தமிழர் கட்சியை தான் மனசுல வச்சு சொன்னார்னா விஜய்க்கு அரசியல் தெரியல, அரசியலை கவனிக்கலன்னு அர்த்தம். களத்திலே இல்லாம வீட்டுல இருப்பது அண்ணன் விஜய் அவர்கள் தான். திருப்பரங்குன்றம் பத்தி எரிஞ்சதுல அதற்கான ஒரு சின்ன அறிக்கை உங்களால கொடுக்க முடிஞ்சதா? சரி, உங்க கூட்டத்துக்கு வந்த, அதை பத்தி நம்ம பேசக்கூடாது, ஒரு பிழை நடந்து போயிருச்சு, வருது. உங்க கூட்டத்துக்கு வந்த அந்த 42 பேர் இறந்தாங்கல்ல, அதற்கு போய் நின்ன தலைவர்கள்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் சீமான் அவர்களும் களத்துல நின்னாங்கல்ல, தமிழ் தேசிய தத்துவத்தை தாங்கி இருக்கிற பிள்ளைகளும் அங்க நின்னாங்கல்ல. அங்க இருக்கிற 2ஆம் கட்டத்துல ஊடகத்துல பேசக்கூடிய முகம் தெரிந்த மனிதர் பிள்ளைகளும் இருந்தாங்க. நீங்க யாரு நின்னீங்க? நாங்க அவர்கிட்ட தத்துவம் இல்லையே, தத்துவம் இல்ல, அதனாலதான் அவரை தூக்கி ஓரம் வச்சிருங்க. அவர்கிட்ட சண்டை செய்ய வேண்டிய அவசியம் என்ன தேவை? யாருக்கு சண்டை செய்யறாருன்றீங்க? விஜயிடம் சண்டை செய்வதற்கான அவசியம். விஜயிடம் எப்ப நாம் தமிழ் கட்சி சண்டை செஞ்சிச்சு? செய்யுதில்ல. என்ன எங்க செஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு தர்க்கத்திலையும் ஒவ்வொரு விவாதங்கள் தம்பி, ஒரு ஊடகத்துல முன்வைக்கும் பொழுது அந்த தர்க்கத்தை அவங்க ஏற்படுத்துறாங்க, அதற்கான தன்னுடைய பார்வையை முன்வைக்கிறாங்க. நேரடியான ஏதாவது தனிப்பட்ட முறையில சண்டை செஞ்சாங்களா? நீங்க அதாவது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடைய முகநூல் கணக்குகளையோ இல்ல வெளிப்படைய மற்ற அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மேடையில பேசும்பொழுதோ ஒவ்வொரு முறையும் தாவேக்காவை அடிப்பதற்கான அவசியம் எங்க ஏற்படுது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு தம்பி. அதாவது தம்பி, நாங்க தமிழ் தேசிய தத்துவத்தை தாங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வழி இருக்கு. 2009 எங்க இனத்தினுடைய படுகொலை, அந்த படுகொலை செய்தது ஈழத்துல இருக்கக்கூடிய ராஜபக்சேயா இருந்தாலும் அதற்கு துணை போனது யார்? இந்திய அரசுன்னு இன்றைக்கும் பேசப்படுது. இந்திய அரசுல காங்கிரஸ் இருந்துச்சு, கூட்டணியில திமுக. இப்பதான் சரியா தம்பி நான் உங்கள்ட்ட இருந்து அந்த பதில வாங்கிட்டேன். காங்கிரஸ் இருந்துச்சா? காங்கிரஸை திரு விஜய் அவர்கள் என்றைக்காச்சும் தான் இருக்கிறப்ப இளைஞரணியுடைய தலைவர் கேட்டவர் விஜய் அவர்கள், அது அரச புரசலா பேசப்பட்டுச்சு. அது எந்த அளவுக்கு அந்த செய்தி? தம்பி, எங்க இனத்தினுடைய எதிரி தம்பி, எங்க இனத்தினுடைய எதிரியிடம் நீங்கள் போய் கை குலுக்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்கள் என்றால் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் இரு கண்கள்னு உங்களுக்கு எப்படி தம்பி சொல்ல தோணுச்சு? எங்க இனத்தினுடைய எதிரி காங்கிரஸ். எங்க காங்கிரஸ் தோல்வியுறுவதை தமிழ் தேசிய தத்துவம் ஏற்கும். அது ஒரு இந்த மனநிலை இல்லை. நாங்கள் வழியை கொடுத்திருக்கிறோம். எங்க இனத்தினை கொன்றொழிப்பதற்கு ஆதரவாக இருந்தது காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சேர்ந்து திராவிடமும் தமிழ் தேசியம் என்ன இரு கண்கள் எழுதி கொடுத்தவரோட பிழையா இருக்கலாம். அது எப்படிங்க இரு கண்கள் ஆகும் உங்களுக்கு? தமிழ் தேசியத்துல தேவையானதை எடுத்துக்கிட்டு திராவிட தேசியத்துல இருந்து கொஞ்சம் தேவையானதை எடுத்தா காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு கலவை சாதம் தம்பி, சாம்பார் சாதம். தத்துவம் இல்லன்ட்டீங்கல்ல, அதான் தம்பி சாம்பார் தூக்கி. ஆமா தம்பி, இப்ப எதிர்ப்பதற்கு காரணம், தமிழ் தேசிய பிள்ளைகள் எதிர்ப்பதற்கு காரணம் என்பது நீங்க காங்கிரஸோடு கை குலுக்குனா காங்கிரஸ் எங்க இனத்தினுடைய எதிரி தம்பி. இன்னும் கை குலுக்கவே இல்லையே, பேச்சுவார்த்தை தான் நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையே பிழைங்கிறோம், அந்த பேச்சுவார்த்தையே பிழைங்க. பேசவே கூடாதுன்னு. சரி தம்பி, ஒரு செய்தியை நம்ம பேசவே கூடாதுன்னு நம்ம சொல்லல. நீங்க அதை நோக்கி போறீங்கன்னா எங்களுக்கு காங்கிரஸ் எப்படியோ அப்படிதாங்க நீங்களும். அது இன்னைக்கு தானே காங்கிரஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க, இவ்வளவு நாளா காங்கிரஸ் பத்தி பேசல. இல்ல, அதுக்கு காரணம் நான் அதான், அது உள்ளுக்குள்ள நடந்த செய்தியை நான் சொல்றேன். இப்ப விஜயும் சீமான் அவர்களும் சந்தித்து பேசி கொண்டார்கள் செய்தி வந்துச்சா? ஒன்னா நிப்பாங்கன்னு செய்தி வந்துச்சா? அப்ப அவர்களுக்குள்ள கருத்து பரிமாற்றங்கள் நடந்திருக்கும்ல. ஏதோ மகிழுந்து எல்லாம் 2 பேரும் சந்திச்சு பயணிச்சு போனாங்கன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு நமக்கு செய்தி உண்மைன்னு தெரியல. அந்த செய்தி உண்மையா இருந்தா 2 பேருக்கும் கருத்து பரிமாற்றங்கள் நடந்திருக்கும்ல. நடந்து முடிந்த பிறகு ஒன்று சேர்ந்து பயணிக்கும் முடிவெடுத்த அண்ணனும் தம்பியும் எதிரெதிர் களத்தில் நின்று பேசிக் கொண்டிருப்பதற்கு கருத்தியல் ரீதியான கருத்து, அவர் தன்னை தம்பிங்கிறாரு, அவரு பேசவே இல்லைங்கிறது. விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்துல அவர் பேசாத வரைக்கும், மாநாடுல விஜய் பேசாத வரைக்குமே அவர் தம்பி. அவங்க முதல் மாநில மாநாட்டுல கொள்கை தலைவரா அறிவிக்கிறாங்க. அவர்களுக்குள்ள நடந்த உரையாடல்னு இருந்திருக்கும்ல தம்பி. அந்த உரையாடல்ல நீங்கள் பேசியது என்ன, மேடைகள் போய் நீங்கள் அறிவிச்சது என்னன்னு ஒண்ணு இருக்கும்ல தம்பி. அதன் மூலியமா அப்ப இவர்களுடைய அரசியலை புரிந்து கொள்கிறாங்க. 15 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 20-25 ஆண்டு காலமாக. இல்ல என்ன சொல்ல விடுங்க, அன்டெஸ்டட் பார்ட்டினா இல்ல என்ன சொல்ல விடுங்க. ஏன் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு? ஒரு செடியை முளையிலேயே ஏன் கிள்ளியர்னா, விசை செடி உங்க வீட்டுல இருந்தா என்ன தம்பி செய்வீங்க? இப்படிங்க எரிஞ்சிரும். அதுக்கான வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அததான் செய்யறாங்க. என்னன்னா இல்ல ஒரு நிமிஷம், பார்த்த உடனே அது விசை செடி இல்ல ஒரே நிமிடம். ஒரு 5 கிட்டத்தட்ட
ஒரு 7-8 வருடமோ இல்ல ஒரு 10 வருடமோ பல அரசியல் இயக்கங்களோடு தொடர்பு இருந்து பேச்சாளராக தொடர்ந்து பயணம் செஞ்சவர் அண்ணன் சீமான். அதன் பிறகு தான் வந்த வழியை தள்ளி வைத்துவிட்டு தான் வழி நடத்தும்படியே தலைவர் மேதகு பிரபாகரன் கொடுத்த தமிழ் தேசிய தத்துவத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணம் செய்யறார். கிட்டத்தட்ட அரசியல் களத்துல எல்லா களத்திலும் நின்னார். நீங்க சொன்ன விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நின்னது யாரு? திமுகவும் நாம் தமிழரும் தான் களத்துல நின்னுச்சு இல்லையா? ஈரோட்டு இடைத்தேர்தல்ல 2 பேர் நின்னாங்க. கட்சி ஆரம்பிச்ச விஜய் அண்ணா ஏன் நிக்கல? இல்ல மத்தவங்க ஏன் நிக்கல? ஏன் பின் வாங்கினாங்க? இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஆளுங்கட்சி தான் எப்படி இதுல ஜெயிக்க போகுது, எதுக்கு தேவையில்லாம நின்னு காசு செலவு பண்ணணும் நிக்கலன்றது காரணமா இருந்துச்சு. இது எதுக்கு சொல்ல வரனா, களத்துல நிக்கல, களத்திலே இல்லாத ஆட்கள் சொன்னாங்களே. களத்துல இல்லாத ஆட்கள் தாவேக்காதான். களத்துல இருக்கிற ஆட்கள் எல்லா போராட்டத்தில் இருக்குதான் தமிழ் தேசிய தத்துவத்தை தாங்கி இருக்கிற நாம் தமிழர் கட்சி. நான் என்ன செய்தி சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட அதுல ஒரு 10 ஆண்டு, இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 ஆண்டு கால இந்த களத்திலே நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் உங்கள்கிட்ட பேசியிருக்காருல மகிழுந்துல. அதன் பிறகு உங்க மனநிலையை நீங்க ஒரு கூட்டத்துல வெளிப்படுத்துறீங்கல்ல, இதை 2த்தையும் அவரால் வச்சு கணிக்க முடியும். இது எதை நோக்கி நகருது? நம்ம இனத்தை கொன்ற காங்கிரஸோடு கைகுலுக்க இவர் போறார் என்பதும், தமிழ் தேசியத்துக்கு நேரடியாக இருக்கக்கூடிய திராவிட தத்துவத்தை தலைமையாக பார்க்கக்கூடிய பெரியாரையும் இவருக்கு தூக்கி பிடிக்கிறார்னா இவருடைய எண்ணம் என்னவா இருக்கிறது அப்படிங்கிற விடயத்தை வச்சுதான் எதிர்ப்பு அலைகளும் எதிர்ப்பு சார்ந்த கருத்துகளும், எதிர்ப்பு அல்ல, அது தர்க்க ரீதியான கருத்து இல்ல சார். நான் என்ன கேட்கிறேன்னா, தாவேக்கால இருந்து இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியோ தமிழ் தேசியத்தை எதிர்த்து எங்கேயுமே பேசினதில்லை. ஆனா நீங்க தான் சொல்றீங்க, முகநூல்ல ட்விட்டர் எல்லாம் பேசிட்டு தானே இருக்காங்க. தாவேக்காவினர் சொல்றேன், தாவேக்கா சைடுல இருந்து நாம் தமிழர் கட்சியை பேசிட்டு தானே இருக்காங்க தம்பி. முகநூல்ல பல பேர் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்ப காலங்கள்ல இல்ல, இவர்கள் போட்டு அடிக்கதான் அங்க திருப்பி பதிலுக்கு தாக்குதல் வழியே. நான் என்ன கேக்குறேன்னா, டெஸ்டட் பார்ட்டியே இல்லன்னு அவங்க என்ன, நீங்க வாக்கு அரசியலை பத்தி பேசிட்டீங்க. நாங்க வாக்கு அரசியலுக்கு தான் தத்துவம் வேண்டாம், தத்துவத்தை தூக்கி வச்சிருங்க. தத்துவம் இல்ல தம்பி, அதுக்கு காரணம் இருக்கு. இந்த தமிழ் தேசிய தத்துவம் நாம் தமிழர் கட்சி என்பது 2009 ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு உருவான கட்சி. ஆமா, கிட்டத்தட்ட எங்கள் உயிர்களிலிருந்து எழுந்து வந்த ஒரு தத்துவத்தை தாங்கி இருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு பிரதான எதிரியாக, இனத்தின் எதிரியாக பார்ப்பது காங்கிரஸ். அந்த காங்கிரஸோட நீங்க கைகுலுக்கு போனீங்கன்னா வாக்கரசியல்ல உங்களை முதல்ல அடிக்க வேண்டிய தேவை இந்த கட்சிக்கு தான். கைகுலுக்க போகவே இல்லை, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அது உறுதியாகல. ஆல்ரெடி கை கோர்த்து பயணம் செய்துட்டு இருக்கக்கூடிய திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி முக்கியமாக கட்சிகளா இருக்கு. இவர்களை அடிப்பதுதான் பிரதான நோக்கமாவே, அதாவது திராவிடத்தை வீழ்த்த வேண்டியதுதான் தமிழ் தேசியத்தினோட பிரதான நோக்கம்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தானே 36 லட்சம் வாக்குகளும் அப்படித்தானே வந்தது. இன்றைக்கு திடீர்னு அவர்களை அடிப்பதை குறைத்து கொண்டு விஜயை மட்டும் அடிப்பது என்ன நியாயம்? எங்களுடைய தத்துவம் இல்லாதவர்களை ஏன் அடிக்கிறீங்க? தத்துவத்தை திராவிடம் சரியான கேள்வியை நீங்க முன் வைக்கிறீங்க. ஒரே நிமிடம். அதுக்கு காரணம், திராவிடத்தை திமுக இருக்கக்கூடிய திமுக முருகனுக்கு மாநாடு நடத்துது. எங்கேயாச்சும் நீங்க கிறிஸ்துமஸ் விழாவுக்கு பெரிய மாநாடு அரசு நடத்தி பாத்திருக்கீங்களா? இப்ப நடத்துறதே இல்ல. ரம்ஜான் நடத்தி பாத்திருக்கீங்களா? அவரு போய் கலந்துப்பாரு, நடத்தி பாத்திருக்காங்க. அப்ப இங்க ஒரு சாரார் மக்கள் தான் வாழ்றாங்களா? இல்லையே. மத சார்பற்ற கூட்டணி வேற, அவங்க கூட்டணிங்கிறீங்களா? இப்படி பெரியாரை தாங்கி இருக்கிற, பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற திமுகவே முருக மாநாடு நடத்துது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னவங்க நாங்க. யாரு? திமுக அண்ணா சொன்னாரு. அதுவே பிள்ளை தம்பி. சொன்னது எங்க தாத்தன் திருமூலர் தம்பி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படி சொல்லித்தான் நாங்கள் இந்த கொள்கையில இருந்து கொஞ்சம் மாறுபடுறோம் அப்படின்னு அறிஞர் அண்ணா செய்திக்கு வரேன். பெரியாருடைய கொள்கை செய்திக்கு வரேன். இப்ப விஜய் செய்திக்கு வரேன். அவர்களே பெரியாரை ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் போது நீங்க அவர்களுக்கு போட்டியாக பெரியார் தான் எங்க கொள்கை தலைவர்னு சொல்லும் பொழுது முதல்ல உங்களை தான் அடிக்கணும். அவர்களே உங்களை அடிச்சு பின்னுக்கு தள்ளிக்கிட்டு இருக்கும் போது மண்லை சத்யா அவர்கள் இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னு, அவரும் பெரியார் படத்தை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறார். அவரு கொள்கை தலைவராக தான் வச்சிருக்காரு. ஆமா, அவரை அடிக்க முடியலையே. நீங்க சொல்றீங்கல்ல பிரபலத்துவம், எங்கே இருக்கிற கிராமத்துல விஜய்க்கு தான் வாக்கு செலுத்துவோம்னு சொல்லி கலாயாவி சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி பிழையை ஏற்படுத்திட கூடாதுதான் விஜய்க்கு அடி விழுது. விஜய் அண்ணனுக்கு நம்ம கிட்ட தத்துவம் இருக்குன்னு, தமிழ் தேசிய தத்துவம் இருக்கு. தத்துவம் எப்படி ஸ்டார்டம் ஓவர்டேக் பண்ணிராதா? அந்த நம்பிக்கையே இல்ல. நீங்க சொல்ற நீங்க வாக்கரசியல் என்பதுல, வாக்கரசியல்ல மிக முக்கியமாக வாக்கு ரொம்ப முக்கியம் தம்பி. அந்த வாக்க நான் சொல்றது இப்பதான்ப்பா திமுக ஓரளவு தத்துவ ரீதியாக அடிச்சு எல்லாரையும் வாய மூடி வச்சு ஓரம் கட்டி வச்சிருக்கோம். தமிழ் தேசிய தத்துவர்கள் பெரியாருக்கு பட்டம் கொடுத்ததுல இருந்து எடுத்து எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சா
அடுத்தது வந்து எங்க கொள்கை தலைவர் பெரியார் தாங்கும் பொழுது அப்ப முதல்ல இப்பதாப்பா முடிச்சு வேலை செஞ்சு ஓரளவு ரெடி ஆகி வச்சிருக்கோம். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 5 கொள்கை தலைவர்கள் வச்சிருக்காங்க, அவர்கள் எல்லாம் உண்மையாலுமே அவர்களுடைய கொள்கைகளை தெரிந்து அதன் அடிப்படையில தான் தலைவரா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. நானும் அப்படி நினைக்கிறேன். அவர் பெரும்பாலான சாதிகளுடைய அடையாளம் அங்கங்க கொஞ்சம் அடையாளம் இருந்தாலும் இப்ப ஈவேரா அவருடைய படம் வச்சதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரை தவிர்த்து விட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சி ஒரே செய்தி குழந்துரும். இல்ல ஒரே செய்தி அது. ஆமா தம்பி, வாக்கு அரசியலுக்கானது. நான் தான் சொன்னல, இன்னொரு கருணாநிதி இன்னொரு ஜெயலலிதா, அவர் அப்படிதான் யோசிப்பாரு. அது விஷயம் இல்ல. நீங்கள் எங்க தமிழர்களை, எங்க தமிழ் ஆட்களை, எங்களுடைய தமிழ் மெய்யியல் கோட்பாட்டு தத்துவங்களை நீங்க ஒரே ஆளை முன்னிறுத்தி தான் ஒரு விடயத்தை செய்றீங்க. அந்த அந்த அடையாளம் என்பது பெரியார் என்கிற அடையாளம் இல்ல. ஒருத்தர் மட்டும் வைக்கலையே, 5 பேர் வச்சிருக்கோம். இல்ல அது தாவேக்கா செய்வது. திராவிட தத்துவம் நீங்க சொல்லக்கூடிய அந்த தத்துவம், நீங்க சொல்லக்கூடிய அப்படி ஒரு தத்துவம் இல்ல. இருந்தாலும் அந்த திராவிட அரசியல் செய்ய வேண்டியது ஒருவர் தான் வச்சு செய்யுது. அந்த ஒருவரினுடைய பிழைகளை நீ மட்டும் இல்லப்பா, நீங்களும் எங்க மண்ணுக்காக வேலை செஞ்சீங்க, எங்க முன்னோர்களும் வேலை செஞ்சாங்கிறது தான் எங்க தத்துவம். எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை தமிழ் தேசிய தத்துவம் வெளிப்படுத்துது. ஆனா திரு விஜய் அவர்களுக்கு என்ன தேவை இருக்குன்னா, திமுகவை டார்கெட் பண்றதுக்கு பெரியாரை எடுத்துக்கொண்டார். சரி, அவரை வச்சுதானே இங்க சமூக நீதி, சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. நாங்கள் அதை ஒரு பக்கம் இப்பதான் நீங்க கேட்டீங்களே கேள்வி, ஆனா திராவிடத்தை திமுகவை எதிர்க்க வேண்டியது எதுக்கு தாவேக்காவை எதிர்க்கிறீங்க? இப்ப 2026 தேர்தல் வருது பாருங்க. அதான் தம்பி, நான் ஒரு சொல்லி முடிச்சிடறேன், நீங்க கேள்வி முன்ன வைங்க. அதுல ஒண்ணு தப்பு தம்பி. இப்பதான் அடிச்சு ஓரம் கட்டியிருக்கேன் தம்பி. நீங்க வந்து புதுசா எடுத்துட்டு வந்தீங்கன்னா முதல்ல இதையும் அடிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இப்போதைக்கு இதை அடிக்க வேண்டிய தேவை இருக்கு, அடிக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு நாள் சொன்னாருங்க, எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்குவதற்கு எல்லா முயற்சிகளும் நான் செய்ய தயாரா இருக்கேன். நீங்க கூட்டணி வரணும்னு கூட அவசியம் இல்ல, எதிர்த்து எல்லாருமே நிப்போம், திமுக எதிர்த்து நிப்போம், எல்லாரும் வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு. ஆனா நாம என்ன செய்யறோம்? தமிழ் தேசியம் என்ன செய்கிறது? திமுகவை அடிப்பதை குறைத்து கொண்டு விஜயை அதிகமாக அடிப்பதுதான். அதுக்கு காரணம் வந்து புதுசா பெரியார தூக்கிட்டு வரீங்களா? இல்ல, விஜயும் திமுகவை எல்லா மேடைகளையும் அடிக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியின் திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ணோம்னா 2026 ஆட்சியில இறங்கிரும், ஆட்சியை விட்டு இறக்கிடலாம். நம்மளுடைய வாக்கு தம்பி அடிக்க. சரி தம்பி, நீங்க உங்க பேச்சுக்கே வரும். நான் சரி, நீங்க பேசுனால நடக்கூடிய தம்பி ஒரு அரை நேரம் பேசுனா அதுல ஒரு 2 நிமிடம் பேசிட்டுதான் நீங்க பெருசா பேசுறீங்க. பாக்கி எல்லா இடத்துலயும் இந்த திருப்பரங்குன்ற விடயத்துல ஸ்டார்ட் மெட்டீரியல் விஜய் முக்கியத்துவப்படுறாரு, அவ்வளவுதான். அதுதான் தம்பி செய்தி. ஊடகவியலர் நீங்க கொண்டு போறீங்க தம்பி. இப்ப திருப்பரங்குன்ற விடயத்துல ஒரே செய்தியை சொல்லி முடிச்சாங்கல்ல, பாஜகவும் திமுகவும் சேர்ந்து அரசியல் செய்யுது சொன்னாங்களா இல்லையா? தமிழ் தேசிய தத்துவத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே சொல்றாங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாம எங்க மக்களை வந்து பிளவுபடுத்த பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப வந்து புதுசா ஒருத்தர் பெரியாரை தூக்கிட்ட. இப்ப எல்லாரும் சொன்னாங்க பெரியார் இல்லைன்னா தமிழ் மண்ணில் அரசியலே இல்ல. பெரியாருக்கு தான் ஓட்டு இல்லைன்னு சொல்றீங்க தம்பி. ஒரே செய்தி. அப்படியே பெரியார் இல்ல, நாங்க சொல்லல தம்பி. நாங்க வந்து அதை முன்னிறுத்தல. நாங்க அதை அடிச்சு நீங்க எங்களை அந்த ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு எங்களை நீங்க பின்னுக்கு தள்ளும் பொழுது அந்த அடையாளத்தை தமிழ் தேசிய தத்துவம் பின்னுக்கு தள்ளிட்டு வரும்போது இன்னொருத்தர் ஸ்டார்டாமா வந்து அவரை பின்னுக்கு தள்ளின ஒருவரை எடுத்துக்கொண்டு அவர் தான் என் கொள்கை தலைவர்னா, அப்போ உங்கள்கிட்ட கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குல்ல. உங்களை கேள்வி எழுப்பி உங்களுக்கான பதில் தர வேண்டிய தர்க்க ரீதியான தேவை தமிழ் தேசிய அரசியலுக்கு இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க ஒரு விடயத்தை நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது உங்கள்கிட்ட வந்து நான் தொட மாட்டேன், பேச மாட்டேன் அப்படி இல்ல. நாங்க இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம், திமுகவை அடிக்கவே இல்லைன்னு எப்படி நீங்க சொல்ல? அடிக்கவே இல்லைன்னு சொல்லல. இப்போ விஜய் பொதுக்கூட்டங்களா இருக்கட்டும், இப்ப போய் மக்கள் சந்திப்பா இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலயாவது நாம் தமிழர் கட்சியின் பெயரையோ அண்ணன் சீமான் பெயரையோ மறைமுகமாகவோ கூட கட்சியை பற்றி ஏதாவது பேசி இருக்கிறாரான்னா இல்ல, கடைசியா கூடுதல் மட்டும் களத்துல இல்லாதவர்களே அப்படின்ற வார்த்தை. களத்துல இல்லாதவர்னா களத்துல இல்லாத ஒரே தாவேகா மட்டும்தான். தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறது. ஒரு இடத்தில் கூட கட்சியை பத்தி விமர்சனம் கூட வைக்கல. அப்படி டிராவல் பண்ணிக்கிட்டு அவர்களுடைய ஒரே நோக்கம், ஒரே எதிரி திமுக தான், இந்த பக்கம் பாஜக தான் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட போறாங்க. அதிமுக கூட அடிக்காம தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் இந்த தேர்தலை வெற்றி பெறணும்ன்ற நோக்கத்தோட போகும்போது தமிழ் தேசியம் திராவிடத்தை வீழ்த்த வேண்டியன்ற ஒரே ஒற்றை நோக்கத்தோட இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் வந்து கண்ணா பின்னான்னு எல்லா இடத்தையும் எல்லாரையும் போட்டு அடிச்சு பிச்சுட்டு போகணுன்ற மாதிரி இருக்குது. ஆமா தம்பி, இப்ப திராவிட தத்துவத்துல தாவேக்காவும் ஒரு கட்சி தம்பி, திராவிட அரசியல்ல. அப்ப அதையும் திமுக பேசுறாங்க. திராவிடத்தின் பிறப்பிடம் திமுக அடிச்சு அதான் தம்பி, அதை அடிச்சாச்சு. பிறந்த குழந்தைய போட்டு அடிச்சு அதான் தம்பி, அதை அடிச்சாச்சு. இன்னைக்கு பிறந்த குழந்தை இல்ல, இந்த குழந்தை பல விஷயங்களை நோக்கி பயணம் செய்யும்னு எதிர்காலத்தை கணக்கிட்டு தான் இப்ப வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கு.
அந்த வேலையை தான் இப்ப செய்யறாங்க. குழந்தைய வளர விட்டு அடிப்போம் இல்ல, எதுக்கு வளரணுங்கிற அந்த குழந்தை வந்து சரியா இல்ல, சரியா நோக்கத்துக்கு போலங்கிறதுக்காக தான் இப்பயே அடிக்கிறோம். அடிச்சதுக்கு அப்புறம் சரியான இடத்துக்கு வரலாம்ல, அதுக்கான நோக்கத்து. ஒரு குழந்தை சரியா இல்ல, அதுக்கு சில அதை அடிச்சு வளர்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அடிச்சு வளர்க்குறோம். சரி, சரியான இடத்துக்கு வாப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு தத்துவ ரீதியான ஒரு அரசியலை செய்யறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. தத்துவம் இல்லாத வெர்சஸ் தமிழ் தேசிய தத்துவம் அப்படின்ற மாதிரி தான் அந்த கான்வர்சேஷனே வந்து தொடங்கணும். நான் ஒத்துக்கிறேன்றதை தாண்டி இந்த அரசியல் பேசக்கூடிய அரசியல் தெளிவு பெற்றவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடியது விஜயிடம் தத்துவம் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்றாங்க. அதை நம்ம பொதுப்படைப்படுத்தல, நார்மலைசேஷன் படுத்தல. நம்ம பார்த்த வரைக்குமே தத்துவம் அங்க இல்லை. எல்லா கட்சி, அதாவது எல்லா தலைவர்களையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய கொள்கைகளை நாங்க பின்பற்றுறோம்ன்ற ஒரு பொதுப்படையான கொள்கையில தான் போயிட்டு இருக்காங்க. அதாவது தமிழ் தேசிய தத்துவம் என்பது போல தாவேகாவுக்கு என்று தனி தத்துவம் இல்ல, ஐடியாலஜிக்கல் பார்ட்டி இல்ல. அதை நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். தேர்தல் அரசியலுக்கு வரும்போது எதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருக்கு, தேர்தல் அரசியல்ல என்ன செய்யணும். ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்ம எதுவுமே இல்லாம சீமான், நான் முதலமைச்சர் வேட்பாளர், விஜய் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், இவர்கள் 4 பேர்ல யாரையா ஒருத்தரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் இல்ல. நம்மளுடைய சிஸ்டமே வந்து எம்எல்ஏ செலக்ட் பண்ணணும், எம்எல்ஏ இருக்கணும். எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒவ்வொரு பூத்துக்கும் பூத் கமிட்டி போடணும், பல ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்குள்ளாரே போதும் ஆயிரும். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம இதுக்குள்ள வர முடியும். அப்ப இந்த தேர்தல் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தத்துவம் ஒரு பக்கம் பேசினாலும் நம்மளுடைய கட்டமைப்பு வந்து அந்த மாதிரி இருந்தாதான் இவர்களோட போட்டு நீங்க சொல்லு தம்பி. முன்பை விட இப்ப கட்டமைப்பு ரொம்ப சரியா இருக்கு. ஆனா கட்டமைப்புனா நான் வந்து கிளை கழகம் இருக்குன்னு மட்டும் சொல்லல. இல்ல, நீங்க தேர்தல் அரசியலை நோக்கிய பயணத்தை தான் நானும் சொல்றேன். தேர்தல் இங்க பாருங்க, இந்த கட்டமைப்பு இருக்கணுங்க, இந்த கட்டமைப்பு இந்த அரசியல்ல இருக்கணுங்க. இல்ல, பொருளாதார தேவை இருக்குன்றீங்க. தேவை இருக்கு தம்பி. பொருளாதார தேவை என்பது ஒரு கட்சிக்கு என்ன அடிப்படை தேவை இருக்கோ அதை செய்யறாங்க தானே அரசியல்ல. பணம் கொடுத்து வாக்கு வாங்க 8% வாக்க வந்து இதை கொடுத்தா வாங்கினாங்க. இல்ல, வாங்கல, கொடுக்கல தம்பி. செலவு செய்ய டிஃபரன்சியேஷனை புரிஞ்சுக்கணும் தம்பி. அதாவது ஐடியாலஜிக்கல் வித் பாலிடிக்ஸ், வாக்கு அரசியலோட இருக்கிற, இன்னும் சொல்ல போனா ஒரே கட்சி ஒரே தத்துவம் தமிழ் தேசிய தத்துவம் தான். திமுக கூட கிடையாதுன்னு அந்த விஷயத்துல. ஐடியாலஜிக்கல் வித் பொலிட்டிக்கல் விங்ஸோட இருக்கிறது அரசியல் களத்துல. அந்த ஒரே ஐடியாலஜியில சொல்லி அந்த ஐடியாலஜி மூலம் வாக்குகள் பெற்று அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இந்தியாவிலேயே ஒரே கட்சி தான் இருக்கு, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஐடியாலஜிகளை ஜனநாயகத்தை காப்பாற்றுவதுன்னு எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கும் போது ஜனநாயகத்தை உண்மையிலேயே காப்பாற்றின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த தத்துவம் தமிழ் தேசிய தத்துவம் தான். எப்படின்னு பாக்குறீங்களா? வாக்கு அரசியலுக்கு ₹1 கொடுத்ததை நீங்க பாத்தீங்களா? இல்ல கொடுக்கல. இப்ப கூட தாவேக்கால கேக்குறாங்க, பொறுப்புகளே காசு வாங்கிட்டு தான் போடுறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் இப்ப வருது. ஒரு தூத்துக்குடியை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் அந்த மக்கள் இயக்கத்திலிருந்து இருந்து இப்ப கிடைக்கலாங்க. அது உட்கட்சி பிரச்சனை, அது நமக்கு தேவையில்லை. ஆனா வாக்கு அரசியலை தனக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்களை ஒருபோதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் வாக்கு அரசியலின்படியும் கிராப்ட் ஆகாம, ஒருத்தருக்கு கூட கிராப்ட் பண்ணாம, என் மக்களை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு வாங்கின ஒரே கட்சி ஒரே தத்துவம் தமிழ் தேசிய தத்துவம் தான். நீங்க விஜயில வரக்கூடிய, இப்ப நீங்க சொல்றீங்களா எம்எல்ஏ அதிகாரத்துக்கு போட்டி போட போறோம், அதுதான் வெற்றி பெற போகுது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அது ஒருபோதும் புரட்சியை உருவாக்குதுன்னு எதுக்கு சொன்னா, ஒரு தூய சக்தின்னு சொன்னார்ல, உண்மையிலேயே ஒரு தூய சக்தியா அப்படிங்கிறத சட்டமன்ற தேர்தலில் காசு கொடுக்குறப்ப தெரிஞ்சிடும். தூய சக்தினா என்ன தெரியுமா? மக்களுக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கணும். விஜய் காசு கொடுக்காம வாக்கு வாங்கிடுவாருன்னு அது பார்க்கலாம் தம்பி. இப்ப தம்பி ஒரே செய்தி தம்பி, 2026 அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா, நான் அரசியலே பேசல. முதலமைச்சராக வாய்ப்பு இல்ல, நான் அரசியலே பேசல. இன்னும் வெளிப்படையா சொல்றேன் தம்பி. முதல் எலெக்ஷன்ல நடிகர் விஜயகாந்த் அன்றைக்கு இருந்து முதல் தேர்தல்ல 234 தொகுதியிலும் போட்டியிட்ட முதல் தேர்தலே விருத்தாச்சலத்துல வென்றவர். அண்ணன் விஜய் எந்த தொகுதியில போட்டிடுறாரோ அந்த தொகுதியில வெற்றி பெறுவது என்பதே இன்றைய காலகட்டத்துல ரொம்ப கடினம். விஜயகாந்த் அவர்கள் ஸ்ட்ரக்சராவே பயங்கரமா தன் கட்சியை வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி அறிவிச்ச உடனே ஸ்ட்ரக்சரா அவங்களுடைய ரசிகர் மன்றங்க ப்ரிப்பேர்டு வெல் பொலிட்டிக்கல் விங்ஸா தான் அவங்க களத்திலேயே வந்தாங்க. களத்ததுக்கு வந்து இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டம் முதல் மாநாடு கூட்டத்தோட பெரிய கூட்டம் விஜயகாந்த் கூட்டம். அவர் விருத்தாச்சலத்துல முதல் தேர்தலிலே சட்டமன்ற உறுப்பினர். அப்படி முதல் தேர்தல்ல மதிப்புக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் சட்டமன்ற
சட்டமன்றத்துக்கு உறுப்பினர் ஆகட்டும், நம்ம பேசுவோம் தம்பி அரசியல். தத்துவம் வெற்றி பெறுமா அல்லது ஸ்டார்டம் வெற்றி பெறுமாங்கிறது இருக்கும். ஒருபோதும் தத்துவம் வந்து பின்னுக்கு தள்ளப்படாது. தத்துவம் நேரம் எடுக்கும், தத்துவம் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது புரட்சிகரமான மாற்றத்தை இந்த மண்ணில் உருவாக்கும். அதுதான் நம்மளுக்கு தேவையான ஒரு அரசியலா நம்ம பார்ப்போம்னா தேர்தலுக்கு முடிந்ததுக்கு பிறகு இந்த நேர்காணல் திருப்பி எடுத்து பார்ப்போம். கண்டிப்பா. நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா கட்சி ஒருவேளை கூட்டணி அமைச்சாலும் அமைக்காவிட்டாலும் குறைந்தபட்சம் 8% வாக்கு பெறும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. உங்களுடைய கணிப்பு மட்டும் இல்ல, தேர்தல் கணிப்பாளர்கள் பல பேர் அப்படிதான் சொல்றாங்க. தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பிறகு திருப்பி இதை நம்ம எடுத்து பார்ப்போம். அன்னைக்கு எப்படி இருக்குன்றதையும் கண்டிப்பா நம்ம அன்னைக்கு பேசுவோம். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். தமிழ் தேசிய தத்துவம் என்பது மிக முக்கியமான இந்த மண்ணுக்கான ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை தாங்கி இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் கூடி பெறும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு களத்துல வேலை செஞ்சிருக்கிறாங்க. அப்படியே நீங்க சொல்வது போல அரசியல் கருத்தாளர்கள் சொல்வது போல அந்த வாக்கு அரசியல்ல வந்து கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்பட்டாலும் ஒருபோதும் அந்த தத்துவம் தோல்வியை பெறாது. அந்த தத்துவம் புரட்சிகரமான மாற்றத்தை இந்த மண்ணில் உருவாக்கும். தமிழினத்துக்கான ஒரே ஒரு தத்துவம் நிலை பெறும்னா அது தமிழ் தேசிய தத்துவம் தான். தலைவர் மேதவு கொடுத்த அந்த தமிழ் தேசிய தத்துவம் தான் அந்த மண்ணில் வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெறும்போதுதான் மிகப்பெரிய மாற்றங்களை தமிழ்நாடு சந்திக்கும். அப்படி மாற்றங்களை சந்தித்து முன்னோக்கி நகரும் என்பதுதான் எங்களுடைய பார்வையா நாங்கள் முன்வைக்கிறோம். நன்றி வணக்கம். என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.